ஹாய் ஆஃபீஸர்ஸ், பிரெயின் ப்ளூம் சீரியஸில் இன்னைக்கு டே 7 பார்ப்போம். மூளைக்கு வேலை கொடுப்போங்களா? 2 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. டே 6ல் வந்துட்டு அந்த அணில் கொஷின் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பச்சோந்தி கொஷின் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து 2020 to 2024 இது இருக்காது, அதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து தப்பு. இது வந்து 2021 கேட்ட கொஷின் தான். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் இது வந்து 37வது கொஷினாக இருக்கும். தெரியாமல் ஒரு விஷயத்த சொன்னது தப்பு, சாரி. தெரிஞ்சவங்க இந்த கொஷினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, தெரியாதவங்க வீடியோ பாருங்க. இந்த மாதிரி கொஷின் வந்துட்டு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் கை வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. இப்போ 32 கியூபிட், அதாவது வந்துட்டு 32 முழம், ஒரு முழத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து 1 ஹேண்ட் ஸ்பேன், ஒரு சான் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஷினை வந்து கை வச்சிருக்க முடியும். சப்போஸ் நம்ம ஒரு ஃப்ளூக்ல வந்துட்டு 96 டேஸ்ன்னு எக்ஸாம் ஹாலில் போட்டிருந்தோம்னா ஆப்வியஸ்லி ஃபைன். இல்லை அப்படின்னா அந்த நிமிஷம் என்ன நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ஆன்சராக இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த கொஷின்ஸாக தான் இருக்க போதே தவிர்த்து, அண்ட் அதே சமயம் இது வந்து எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கறது இல்லை. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் தான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம குரூப் 1, குரூப் 4, குரூப் 2ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற இது வரைக்கும் கேட்கல. பட் இந்த வருஷம் அப்படி வேணா நடக்கலாம். ஸோ நம்ம இப்போ கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் வந்து யூஸ் ஆகும். இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த டேட்டாவை நல்லா வந்து கவனிங்க. ஒரு ஹேண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது 12 ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னா அது வந்து எத்தனை விரலுங்க? 12 விரல், சரிங்களா? இப்போ ஒரு கியூபிட் அப்படின்னா 2 ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், ஒரு ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னா 12 ஃபிங்கர்ஸ். அப்ப 2 ஹேண்ட் ஸ்பேன்னா எவ்வளவு வருங்க? 24 ஃபிங்கர்ஸ் வரும். இப்போ இதுவே வந்துட்டு 3 ஹேண்ட்ஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வருங்க? 36 ஃபிங்கர்ஸ் அப்படின்னு வரும். அதாவது 36 விரல்கள் வரும், சரிங்களா? ஸோ ஒரு முழம் அப்படின்னா 2 சான், ஒரு சானுக்கு 12 விரல். அப்ப 2 சானுக்கு எவ்வளவா இருக்குங்க? 24 விரல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து டிஃபால்ட் டேட்டா. இதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து பணமரமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பச்சோந்தி இருக்கு. 32 கியூபிக் மீட்டர், அதாவது 32 கியூபிட் உள்ள இந்த மரத்தை வந்து பச்சோந்தி வந்து ஏறக்கு முயற்சி பண்ணுது. ஒரு நாள்ல ஒரு ஹேண்ட் ஸ்பேன், அதாவது ஒரு சான் ஏறி 4 விரல் வந்து கீழே இறங்குது, சரிங்களா? ஒரு நாளுக்கு வந்து என்ன பண்ணுதுங்க? ஒரு சான் வந்து ஏறுது. நான் தமிழ்ல எழுதிடுறேன். 4 விரல் வந்து சறுக்குது, சரிங்களா? அப்ப ஒரு சானுக்கு வந்து நம்ம எத்தனை விரல்னு பார்த்திருக்கோம்? 12 விரல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மைனஸ் 4 விரல், அதாவது 12 விரல் வந்து ஏறுது, அதே சமயம் 4 விரல் வந்து இறங்குது, சரிங்களா? அப்படி இறங்கும் போது ஒரு நாளைக்கு வந்து எத்தனை விரல் ஏறுதுங்க? 8 விரல் வந்து ஏறுது. அவங்க இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எத்தனை நாள் வந்து இந்த டாப் ஆஃப் 3 அடைய அந்த பச்சோந்தி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம இங்க என்னன்னு பார்த்து வச்சிருக்கோம்? 8 விரல் பார்த்து வச்சிருக்கோம் ஒரு டேக்கு. இப்ப இந்த வந்துட்டு 32 கியூபிட்டுக்கு வந்து அது போகணும். அப்போ ஒரு கியூபிட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்து வச்சிருக்கோங்க? 24 விரல் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சிருக்கோம். அப்போ 34 கியூபிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? சோ சிம்பிள், இன்டூ 34 இன்டூ 24ன்னு போடணும். மன்னிக்கணும், 32 கியூபிட். அப்ப 32 இன்டூ 24 போடணும். 32 இன்டூ 20 எவ்வளவு வருங்க? 640 வரும். 32 இன்டூ 2 எவ்வளவு வருங்க? 64. 64 64 128. இதை ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 768 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 32 கியூபிட் ஏற அதுக்கு எத்தனை விரல்கள் தேவைப்படுதுங்க? 768 விரல்கள் வந்து தேவைப்படுதுங்க, சரிங்களா? ஏன்னா 24 இன்டூ விரல் தானே போட்டிருக்கோம். ஐ மீன் 32 இன்டூ 24 விரல்னு போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. 768 விரல் வந்து அது ஏறணும். ஒரு நாளைக்கு வந்து 8 விரல் ஏறுது. அப்போ 768 விரல் ஏற எத்தனை நாள் எடுத்துக்கோங்க? டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டுக்கணும். 8ஆல வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 9 8 72, மிச்சம் வந்து 48, 6 8 48, மொத்தம் 96 டேஸ்ல ஏறும். ஸோ 32 கியூபிட் உள்ள இந்த மரத்தை பச்சோந்தி வந்து ஒரு நாளைக்கு 8 விரல் வீதம் ஏறி 768 விரல் இது மொத்தமா இருக்கும். இதை அடைய 96 நாள் எடுத்துக்கும், சரிங்களா? அதுதான் வந்து இந்த கேள்வியை நம்ம பார்த்து வச்சிருக்கோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஹேண்ட் ஸ்பேன், ஒரு சான் அப்படின்னா 12 விரல், ஒரு முழம் அப்படின்னா 2 சான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சானுக்கு 12 விரல் அப்படின்னா 2 சானுக்கு எவ்வளவு வருங்க? 24 விரல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன கொடுத்தாங்க? ஒரு சான் ஏறி 4 விரல் வந்து சறுக்குது. 12 விரல் ஏறி 4 விரல் வந்து கீழே வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு 8 விரல். ஒரு நாளைக்கு 8 அப்படின்னா 768 வகுத்தல் 8 96 வந்துடும், சரிங்களா? எதனால 768 வந்ததுங்க? 32 கியூபிட் வந்து அந்த மரத்தோட லென்த், சரிங்களா? ஒரு கியூபிட் அப்படிங்கிறது 24 விரல். அப்ப 32 கியூபிட் வந்து எத்தனை விரலுங்க? இன்டூ 24 போடும்போது 768 கிடைக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இங்க வந்து விரல் கணக்குல தான் ஏறுது. அதனால நம்ம விரல் கணக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்றோம். புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன்.
அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க. கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். ராம் ஹேட் ₹1000 இன் ஹிஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அதுல வந்து ₹1000 அவர்கிட்ட இருக்கு. எவ்ரி மந்த் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஹி நீட்ஸ் மணி. ஒவ்வொரு மாசமும் அவருக்கு முதல் வாரம் வந்து அவருக்கு பணம் தேவைப்படும். ஸோ வந்து ₹500 அவர் வந்து பேங்க்ல இருந்து எடுக்கிறார். இப்போ இது உதாரணத்துக்கு எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ₹500 எடுக்கிறார். ஓகேங்களா? அப்ப அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும்? ₹1000 இருக்கு. அதுல ₹500 போயிருச்சு அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளவு இருக்குங்க? ₹500 இருக்கும் மிச்சம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. எண்ட் ஆஃப் த மந்த் ஹி டெபாசிட் ₹750. சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக்னு நான் வச்சுக்கிறேன். அவர் வந்து ₹750 வந்து டெபாசிட் பண்றாரு. இதை வந்து நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ₹500 அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா பாருங்க. ₹500 அவர் வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ₹750 வந்து டெபாசிட் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட அந்த ஒரு மாசத்தோட முடிவுல எவ்வளவு காசு இருக்குங்க? ₹1250 இருக்கும். இது வந்து ஹோல் காசு. ஆனா மொத்தமா அவர் வந்து எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு தெரியும். ₹250 தான் அவர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஏன் வெறும் ₹250? என்னதான் அவர் ₹750 டெபாசிட் பண்ணியிருந்தாலும் ஒரு ₹500 வந்து அவர் எடுத்துட்டார். சரிங்களா? அப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 250 தான் கணக்கு. அதை விட்டாலும் இப்ப ₹1000 முன்னாடியே இருந்துச்சு. அவர் வந்துட்டு ₹500 எடுத்துட்டாரு. ₹750 டெபாசிட் பண்ணியிருக்காரு. கடைசியில எவ்வளவு இருக்குங்க? ₹1250. இந்த ₹1250 இல்ல ₹1000 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? வெறும் 250 தான் இருக்கும். 250 தான் ஒரு மாசத்துல வந்து அவர் வந்து டெபாசிட் பண்ற அமௌண்ட். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த், எத்தனை மாசம் கழிச்சு ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 1000. இது வந்து 3 மடங்கு ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 3000 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆல்ரெடி அவர்கிட்ட ₹1000 இருக்கு. அப்ப மிச்சம் இன்னும் எவ்வளவு சேர்த்துனா அவருக்கு அந்த 3000க்குள்ள வருங்க? 2000 சேர்த்துனா அவருக்கு. இப்போ சோ சிம்பிள். ஒரு மாசத்துக்கு ₹250 சேமிக்கிறார் அப்படின்னா 2000 வரைக்கு அவர் வந்து எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்ட வேலை முடிஞ்சுதா? அப்போ 2000 வகுத்தல் 250ன்னு போட்ட வேலை முடிஞ்சுங்களா? டிவைட் பண்ணா எவ்வளவு வருங்க? இந்த 0க்கு இந்த 0 போயிடும். 8 மாசம் அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இங்கிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ₹1000 அவர்கிட்ட பணம் இருக்கு. ₹500 அவர் எடுத்துறாரு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 500 தான் அவர்கிட்ட இருக்கும். வேற ₹750 சேர்த்தும் போது மொத்தமா அவர்கிட்ட முதல் மாசத்துல எவ்வளவு பணம் இருக்குங்க? 1250 தான் இருக்கும். இந்த 1250ல இந்த 1000 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு அவர்கிட்ட இருக்குங்க? வெறும் 250 மட்டும்தான் இருக்கும். நாம வந்து 1250 எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா ₹1000 ஆல்ரெடி இருக்கு. சரி, அப்படியே நம்ம பார்த்தாலும் அவர்கிட்ட வந்துட்டு ₹750 அவர் போறாரு. ஆனா ₹500 எடுத்துக்கிறாரு. அந்த ₹1000 ஆல்ரெடி இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் டேலி பண்ணும்போது மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? 250 மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை வந்து இந்த இடத்துக்கு சொல்றோம். இப்போ இந்த ₹1000 வந்து 3 மடங்கு ஆக எத்தனை மாசம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. 1000 இன்ட்டு 3 மடங்கு எவ்வளவு வருங்க? 3000 அப்படின்னு வரணும். ஆல்ரெடி ₹1000 இருக்குங்க. நம்ம வந்து அதை மறந்துடக்கூடாது. ஸோ மிச்சம் 2000 நம்மளுக்கு சேர்ந்தா போதும். அது வந்து 3 மடங்கு ஆயிடும். சரிங்களா? அப்போ ஒரு மாசத்துக்கு அவர் ₹250 சேமிக்கிறார் அப்படின்னா 2000 சேமிக்க எத்தனை மாசம் ஆகும்னு பார்த்துட்டா போதும். 2250 வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 8 மாசம் அப்படின்னு கிடைக்கும். 8 மாசத்தை நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 விதமான கேள்விகள் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். நாளைக்கு நல்ல கொஷினோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.